திருக்குறள் திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். இவரது காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு. இந்த கிமு 31ஆம் நூற்றாண்டு வச்சு தான் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுது. இவரது பெற்றோர் குறித்து இது முழுமையான செய்தி கிடைக்கப்படலை. பட் சமண சமயத்தை சார்ந்தவர். சிறப்பு பெயர்கள் செந்நாவு போதர், தெய்வப்புலவர், நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதுணமங்கி, பெருநாவலர், பொய்யில் புலவர் என பல சிறப்பு பெயர்கள் போற்றப்படுகிறார். திருவள்ளுவரின் காலம் கிமு 1 வி.ஆர்.ஆர். தீட்சிதர், கிமு 31 மறைமலை அடிகள். இது நாம் பயன்படுத்துகிறோம். கிமு 1 to 3 ராசமாணிக்கனார். திருக்குறள் மொழிபெயர்ப்பு எந்தெந்த மொழியில் மொழிபெயர்த்துக்கிறாங்க யாருன்னா, லத்தீனில் வீரமாமுனிவர், ஜெர்மனியில் கிரால், ஆங்கிலத்தில் 3 பேர் மொழிபெயர்த்துக்கிறாங்க. ஜி. போப், வாவேசு ஐயர், ராஜாஜி. ஃப்ரெஞ்சில் ஏரியல், வடமொழியில் அப்பா தீட்சிதர், இந்தியில் பி.டி. ஜெயின், தெலுங்கில் வைத்தியநாத பிள்ளை. திருக்குறள் பற்றி சிறப்பு கருத்துக்கள். தமிழ் மனிதன் இனிய உயர்நிலை என்று உலகோரால் பாராட்டப்படுகிறது. மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கே கூறிய அறிவுரை திருக்குறள். அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக்க தரித்த குறள் அப்படின்ற ஔவையார் சொல்கிறாங்க. வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று இணையலை முப்பாலுக்கு இன்னெழுத்து என்று பாரதிதாசன் கூறுறார். உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா கால்டுவெல். சோவியத் அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பி ஏன் தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொல்லுவது காந்தியடிகள். இது உருசிய நாட்டில் அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது. இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா காலையில் கண் விழித்து முதலில் படித்த நூல் திருக்குறள்ன்றாங்க. திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ, ஒரு மதத்தார்க்கோ, ஒரு நிறத்தார்க்கோ, ஒரு மொழியார்க்கோ, ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று. அது மண்பதைக்கும் உலகுக்கு பொது அப்படின்ற சொன்னவர் திருவிக்கா. திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதம். உடைமை என்னும் பெயரில் 10 அதிகாரங்கள் உள்ளன. 7 சீரால் அமைந்தது திருக்குறள். 7 என்னும் பெயர் 8 குறட்பாவில் உள்ளது. அதிகாரம் 133 அதிகாரங்கள் இதை கூட்டி பார்த்தா 7 தான் வருது. குறள் 1330 குறள் இருக்குது. அதுலேயும் கூட்டி பார்த்தா 7 வருது. திருக்குறள் ஒரு முக்கிய அடிகள். அறத்தான் வருவதே இன்பம், மனத்துக்கண் மாசிலான் ஆகுதல் அறம், திருவேறு தெள்ளியறதாலும் வேறு, பெண்ணீர் பொருந்தாக் ஆவுல், ஊழீர் பெருவழி யாவுள, முயற்சி திருவினை யாக்கும், இடுங்கண் வருங்கால் நகுக, கனியிருக்க காய் கவர்ந்தற்று, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள், ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம். பதிப்பு. முதலில் பதிப்பத்தை வெளியிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். ஆண்டு 1812. இடம் தஞ்சை. மொழிபெயர்ப்பு 107 மொழிக்கு மேலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதில் லத்தீன் வீரமாமுனிவர், ஆங்கிலம் ஜி. போப் பண்ணதை பார்த்துருப்பாங்க. திருக்குறளை பற்றிய பழமொழிகள். ஆளும் வேலும் பல்லுக்குறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குறுதி. இதில் வர 4 என்பது நாலடியாரையும், 2 என்பது திருக்குறளையும் அமைப்பையும் விளக்குது. அடுத்து பழகு தமிழ் சொல்லொருமை நாள் 2. திருவள்ளுவ மாலை. இது நூற்குறிப்பு. திருக்குறளின் சிறப்பினை உணர்த்த திருவள்ளுவ மாலை என்னும் நூல் எழுதுதுன்னு சொல்கிறாங்க. இந்நூலில் 55 பாடல்கள் உள்ளன. 53 புலவர்களால் பாடப்பட்டுள்ளன. அதாவது 55 பாடல்களை 53 புலவர்கள் பாடியுள்ளனர். திருக்குறளை பற்றி கபிலர் திருவள்ளுவ மாலையில் பாடின ஒரு பாட்டை பார்க்கலாம். தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால்
மனையழகு வல்லைக்கு உறங்க வளநாடோ வள்ளுவனோர் வெள்ளைக் குறட்பாவரி.